சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே அன்றி வேறொன்றும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்தேன். 1 கொரிந்தியர் 2:2. இயேசுவை எவ்வளவு அறிந்திருக்கிறோமோ அவ்வளவுதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் இருக்கும். அவரை மேலும் அறிய அறிய அவரை போல பழுதற்ற வாழ்க்கையை நாமும் அடையலாம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருத்தார் என்பது போதாது. அவர் உயிர்த்தெழுதலின் விசேஷம் அவருடைய பரிசுத்தம்தான் என்றால், அந்த அளவு பரிசுத்தத்தை நாமும் அடைய வழியை அவரிடம் கேட்டு கற்றுக்கொள்ளலாம் அல்லவா? அவரை வணங்குவதை விட்டுவிட்டு அவரிடம் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டேன். இதனால் என் பலவீனம், மதியீனம், தாறுமாறான குணங்கள், பேச்சுகள், பெருமை, பணத்தாசை, அருவருப்பான குணங்கள் என அனைத்தும் நீங்கின, முடிவுக்கு வந்தன ஒரே அடியாய். இனி அவை என்னிடம் ஏற்படாதபடி இந்த மரணத்தினால் என்றென்றும் சீலிடப்பட்டேன். மேலும் நான் அவரை போல சகல விதத்திலும் பூரண பரிசுத்தமாய் விளங்கும்படிக்கு அவருடைய உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டேன். சகல பரிசுத்தமும் என்னில் நிறைவாக விளங்கும்படிக்கு இதையும் மாற்ற முடியாது. இந்த மாற்றம் நிரந்தரமானது, தேவனால் செய்யப்பட்ட நிலையான ஒன்று. கிறிஸ்துவின் நிறைவான சகல குணங்களும் எனக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. ரோமர் 6:5. இந்த மாற்றத்தை யாரும் என்னிடமிருந்து பிடுங்கிக் கொள்ள முடியாது. உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாத ஒன்று இது. விசுவாசிப்பதால் மட்டுமே என்னிடம் ஏற்பட்டது இது. இதனால் பாவ சரீரம் ஒழிந்துவிட்டது, நீதிக்கு அடிமையானேன், பரிசுத்தமாகுதல் என் பலன், இதன் முடிவோ நித்திய ஜீவன். சிலுவையில் அறையப்பட்டேன், முடித்து விட்டார்கள் என்னை ஒரே அடியாக. ஆதலால் இனி நான் இல்லை, இருக்க முடியாது. என் சரீரத்தில் பிழைத்திருப்பதோ கிறிஸ்து. முழுமையாக அவர் கட்டுப்பாட்டில் என் வாழ்க்கை போய்விட்டது. இதில் நான் எந்த மாற்றமும் செய்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லாம் அவருடையதாகிவிட்டது. உலகில் என் கடைசி நாள் பரியந்தம் மட்டுமல்ல, என்னை போல விசுவாசிக்கிற அனைவரிலும் கிறிஸ்து இருக்கிறபடியால் நாங்கள் ஒரே சரீரமாக இணைந்து விட்டோம். முதலில் மரணத்தில் இணைந்தோம், பின் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவில் இணைந்தோம், கடைசியாக இதை விசுவாசிக்கிற அனைவரோடும் ஒன்றாக இணைந்தோம். இதை காத்து கொண்டால் போதாதா? பரிசுத்தத்தையும் அன்பையும் நம் வாழ்நாளில் வெள்ளமாக நிறைந்தோட அனுபவிக்கலாம், கொண்டாடலாம், தேவனை இவைகளால் பிரியப்படுத்தலாம். இப்படி வாழ்வதைத்தான் கனிகள் நிறைந்த வாழ்க்கை என்று இயேசு சொல்கிறார். நாம் இந்த உலகத்தில் இல்லை, பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஸ்தானத்தில் கிறிஸ்து வாழ்வதால் நம் பிரச்சனைகள், தேவைகள், கவலை, பயங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிறார். கற்பனைகளை கைக்கொள்ளும் பிதா அன்பாயிருந்து அவனுக்கு குமாரனை வெளிப்படுத்துகிறார். தேவன் தான் இதை செய்கிறார். இந்த வெளிப்பாட்டை யோவான் 14:21.